வாங்க எக் பீட்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெட்டி வச்சு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்னடா கருவேப்பிலை எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, சந்தை கடையப்போ வாங்கினதுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ரசிச்சு வச்சிருந்த பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவுல்லே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஊற்றிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லேசாக கிளறி விட்டுக்கோங்க. நான் பண்ணுற எல்லாமே முக்கால்வாசியில் நான் பண்ணுற டிஷ் எல்லாமே கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி தாங்க நான் முக்கால்வாசி செய்வேன். நீங்கள் கண்டிப்பாக 1.5 வயசு பசங்கள்லேருந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. அதோட முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி நல்லா வற்றணுங்க. வற்றிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்கை ஆட் பண்ணுங்க. ஸ்டேஜில் சிக்கன் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணுங்க, சாப்பிடுங்க. உங்கள் கிட்ஸுக்கும் கொடுத்து பழக்குங்க. ஓகே, பாய்.